அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 12 முதல் 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலீலியாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலூன் நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலூன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உளித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்தபொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபொழுது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவின் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகுகளையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியாக யோர்தானுக்கு அப்புறம் நிலப்பரப்பு, இந்த பகுதியை பற்றி இயேசுனுடைய அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்துகின்றார். ஏன் இந்த வார்த்தை? அப்படி என்ன ஒரு பெரிய கார் இருள் அவர்களுக்கு என்று நாம் பார்க்கும் பொழுது, கிமு 734 இந்த பாலஸ்தீன பகுதி
ஒரு மிகவும் ஒரு செழிப்பான ஒரு பகுதி, நீர் ஓட்டம் அதிகமான ஒரு இடம், அதிகமாக விவசாயம் செய்யப்படுகிற ஒரு இடம். அந்த பகுதியில் தான் அனைவரும் குடியேற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதனால் அந்த பகுதிக்கு அதிகமான போட்டிகள் உண்டு. மற்றவர்களும் அங்கே வந்து இடம் பிடிக்க வேண்டும், எங்களுக்கென்று ஒரு நிலம் வேண்டும் என்று அதிகமான ஒரு போட்டி இருந்த ஒரு இடத்திலே கிமு 734 3ஆம் திக்லோசர் என்கின்ற ஒரு மன்னன் இந்த இடத்தை பார்க்கின்றான். இவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு இடமா, இதை ஏன் நான் கைப்பற்றக்கூடாது என்று அந்த இடத்தை அவன் கைப்பற்றி அந்த இடத்திலே குடியிருந்த இஸ்ரேல் மக்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிடுகிறான். அனுப்பிவிட்டு தன் சொந்த இன மக்களை கொண்டு வந்து அந்த இடத்தில் குடி அமர்த்தி அவன் அந்த இடத்தில் இருக்கின்ற அனைத்து செல்வங்களையும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராசையிலே அந்த பகுதியிலே குடியேறுகிறான். அந்த இடம்தான் நம்முடைய நாளிலே வருகின்ற அந்த பாலஸ்தீன் பகுதியில் இருக்கின்ற நப்தலி நாடு, செபுலூன் நப்தலி நாடு. இந்த நாடானது செழிப்பாக இருந்ததன் காரணமாக எவ்வளவோ பிரச்சனைகளை ஒரு புறம் சந்தித்தார்கள், மறுபுறம் எங்களுடைய நிலம் எங்களை விட்டு கை போய்விட்டதே, நாங்கள் எங்கு போவோம், எங்களை ஆண்டவர் இப்படி விட்டுவிட்டாரே என்கின்ற ஒரு வருத்தத்தில் அங்கிருந்த மக்கள் மற்ற பகுதியிலிருந்து இந்த பகுதியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் அழுது கொண்டிருப்பார்களாம். இவ்வாறாக இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இயேசுவினுடைய வரவு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இதை முன்குறித்து ஏற்கனவே எசாயா புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டார்கள் என்ற வார்த்தை. சாவின் நிழல், தன்னை விட்டு போகாது, பிரச்சனை தன் கூடவே வரும். இவ்வாறாக இருந்த அந்த ஒரு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி அவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதை பற்றி தான் இன்றைய 2 வாசகங்களும் சரி, முதல் வாசகமும் நற்செய்தியும் இதை ஒரு மையப்படுத்தியதாக உள்ளது. ஏன் கப்பர்நாகும்? இந்த கப்பர்நாகும் என்பது இயேசு பிறந்த இடம் அல்ல. இயேசு நாசரேத்தில் பிறக்கின்றார். பிறந்து இந்த கப்பர்நாகும் என்ற ஊரிலே அவரும் ஒரு குடியேற வருகின்ற ஒரு மனிதராக தான் வருகிறார். அதிகமாக அங்கே தங்க வேண்டும், தன்னுடைய பணி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமாக அவர் தேர்ந்து கொள்கிறார். ஒருவேளை இவர் அந்த ராயப்பருடைய வீட்டில் தங்கியிருக்கலாம் என்பதும் வரலாற்று ஆசிரியர்களுடைய ஒரு கண்ணோட்டமாக உள்ளது. அந்த கப்பர்நாகுமில் அவர் தங்கும் பொழுது அந்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமைகின்றது. என்னுடைய கப்பர்நாகும் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, கிரீக் அந்த வார்த்தையிலே வீடு எடுத்தல் மற்றும் எபிரேய அந்த மொழியிலே கப்பர் என்றால் கிராமம், நகும் என்றால் ஆறுதல் படுத்துகின்றவர் என்பது பொருள். இந்த கிராமமானது ஆறுதல் படுத்துகின்ற ஒரு கிராமம், ஒரு இடம் என்று ஏற்கனவே அழகாக இந்த இடத்தை பற்றி கடவுளால் குறிக்கப்பட்ட ஒரு இடமாக உள்ளது. அதனால்தான் இயேசுவனுடைய வாழ்க்கையானது, பணி வாழ்வானது இந்த கப்பர்நாகுமை மையப்படுத்தி அங்கிருந்து தான் அதிகமான தன்னுடைய பணியை அவர் செய்ததாகவும், பணி செய்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பணிக்கு தேவையான சீடர்களை அந்த பகுதியிலிருந்து தான் அவர் தேர்ந்து கொள்கின்றார். அதுதான் இன்றைய நாளிலே வருகிறது முதல் பகுதி. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த மக்களை பற்றி, அவருடைய சூழ்நிலையை பற்றி சொல்கிறார். ஏற்கனவே ஒரு மன்னன் வந்து இங்கே தன் இனத்தை குடியேற வைத்து விட்டான். இங்கிருக்கிற மக்களுக்கு யார் வழிகாட்டுவார், இவர்களுக்கு யார் தலைவராக நின்று இவர்களை காப்பாற்றுவார் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே எசாயாவினுடைய அந்த இறை வார்த்தை அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் தருகின்ற ஒரு வார்த்தையாக மாறுகிறது. அதனால தான் அந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்கின்றது. கார் இருளில் நடந்து வந்த மக்கள், எங்கள் வாழ்க்கையே போய்விட்டது, இனிமேல் யார் எங்களை காப்பாற்றுவார், எங்களுடைய சொந்த நிலம் எங்களை விட்டு போய்விட்டது, ஒரு செழிப்பான ஒரு இடம், விவசாயம் செய்த இடம், எவ்வளவு மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இந்த இடத்தையும் மன்னன் எங்களை அகற்றிவிட்டு எங்களை வெளியே போக சொல்லிவிட்டு தன் இனத்தை இங்கு கொண்டு வந்து விட்டானே, எங்களுக்கு யார் ஒளி காட்டுவார், வழி காட்டுவார், இனிமேல் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இழந்து விட்டோம் என்கின்ற அந்த மக்களுடைய பெரிய புலம்பல். இந்த ஒரு புலம்பலை எல்லாம் இயேசு சரி செய்கின்றவராக தான் அந்த ஒரு பகுதியை அவர் தேர்ந்து கொள்கிறார். அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு முக்கியமான இந்த கலிலேயா பகுதியாகவும் வருகிறது.
போதனையோடு மட்டுமல்லாமல் அவர் தன் போதனைகளை நிறைவேற்றுகின்ற, எனக்கு பின் என்னுடைய பணியை தொடங்குகின்ற என்னுடைய சீடர்களும் இந்த இடத்திலிருந்து தான் வர வேண்டும் என்பதற்காக தான் இயேசுனுடைய அந்த எண்ணமும் அந்த கப்பர்நாகமிலிருந்து தன்னுடைய சீடர்களையும் அழைக்கின்றான். அதுவும் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அந்த கப்பர்நாகமை பற்றி மோசே அவர் குறிப்பிடுகின்ற என்ன ஒரு வார்த்தை. மோசே குறிப்பிடுகின்றது என்னவென்றால், ஏற்கனவே 12 கோத்திரங்களுக்கு மோசே இந்த இடத்தில்தான் ஆசியை வழங்கி இருக்கின்றார். இந்த 12 கோத்திரங்கள் யாக்கோப்பினுடைய பிள்ளைகள். அந்த 12 கோத்திரங்களும் இந்த இடத்திற்கு வந்து மோசையிடம் ஆசி பெற்று தங்களுக்கு விருப்பப்பட்ட பகுதிக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். பல்வேறு கஷ்டங்களை சந்தித்தாலும் துயரங்களை சந்தித்தாலும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து ஆசையை பெற்றிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அந்த 2 கோத்திரங்கள், இறுதியாக சொல்லப்பட்ட 2 கோத்திரங்கள் செபுலேன் நாடும் நப்தலி நாடும் அந்த 2 கோத்திரங்களில் ஒரு முக்கியமான ஒரு இடமாக உள்ளது. அதிகமாக துயரங்களை சந்தித்தவர்கள். அதனால்தான் இவர்கள் இன்றைய நாளில் முதன்மையாக வருகிறார்கள். அதிகமாக துயரத்தை சந்தித்ததனால்தான் முதன்மையாக வருகிறார்கள். இதை பற்றி இயேசு இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் பட்ட அந்த ஒரு இடம் எப்படி மாறப்போகிறது என்று இணைச்சட்ட நூல் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 33:18 நீ பயணம் செய்யும் பொழுது போதும் மகிழ்ந்திரு என்ற ஒரு வார்த்தையை அவர்களுக்கு முதலில் ஆறுதலாக சொல்லிவிட்டு 19வது அந்த வசனத்தில் மிக அழகாக சொல்வார், அவர்கள் கடலில் பழகியிருப்பது போலவும் மணலில் புதைந்திருக்கும் மிகப்பெரிய அந்த சொத்துக்களை எல்லாம் யார் பெற்றுக்கொள்வார்? செபலோன் நாடு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்களை வேறொரு மன்னன் உங்களை ஆட்சி செய்கிறான், உங்களை எல்லாம் அனுப்பிவிட்டான் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றங்கள் சந்திப்பீர்கள் என்று ஏற்கனவே இணைச்சட்ட நூல் 33ஆம் அதிகாரத்திலே மோசே முன்குறித்து இவர்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அதனால்தான் அந்த வாக்குகளை எல்லாம் நிறைவேற்றுகின்றவர் இயேசு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார். ஒன்று இயேசு தொடங்கியிருக்க வேண்டிய இடம், ஒன்று எருசலேம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிறந்த ஊராகிய நாசிரியத்தில் அவர் தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கணும். 2 இடமும் அல்ல. அப்படி இல்லை என்றால் திருமுழுக்கு யோவான் அங்கே நற்செய்தியை பறைசாற்றினார், பாலைவனத்திற்கு இவர் சென்றிருக்க வேண்டும். அதுவும் அல்ல. மாறாக இந்த இடம் ஒதுக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டது. கார் இருளில் நடந்த மக்களுக்கு பேர் ஒளியாக வருகின்றவர் இவர்தான் என்பதை இயேசுவை முன்குறித்து ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுதான் இங்கே மிக அழகான வார்த்தையை அவர் சொல்கின்றார்கள், கடலை போலவும், கடலில் புதைந்திருக்கின்ற மணலில் புதைந்திருக்கின்ற அந்த முத்துக்களை போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றங்களை சந்திப்பீர்கள் என்று முன்குறித்தது. இயேசுவின் வருகை இவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏற்றுக்கொண்டார்கள், ஒளியாக வந்தார்கள். இது ஒரு பகுதியாக முடிகிறது. இயேசுடைய வாழ்க்கை, மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. ஏன் விண்ணரசு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்த வேண்டும்? விண்ணரசு என்றால் என்ன? ஏன் அவர் சொல்லணும் அப்படின்னா, யூத சமுதாயத்தில் கடவுளுடைய பெயரை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எப்பொழுதும் கடவுளுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டு ஒரு சில நேரத்தில் அம்மா உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. இருக்காங்கல்ல, இன்னும் ஒரு சில பாட்டிங்க இருக்காங்க, அதை சொல்லி இதை சொல்லி எப்படியாவது சொல்லி என்னென்னவோ சொல்லி கொண்டு வருவாங்க நம்ம கண்டுபிடிக்கணும்னு. ஆனால் பேரை சொல்ல மாட்டாங்க, கடவுளுடைய பெயர் கூட சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதுதான் யூத சமுதாயத்தில் கடவுளுடைய பெயரை சொல்ல மாட்டார்கள். கடவுள் எங்கு இருக்கின்றார் என்பதை அவர்கள் சொல்வார்கள். கடவுள் விண்ணில் இருக்கின்றார். அதனால்தான் அவர் என்ன சொல்கிறாங்க, விண் அரசு என்ற வார்த்தையை அவர்கள் தெளிவாக பயன்படுத்துகின்றார்கள். அதனால்தான் இயேசு என்ன சொல்கிறாரு, தன்னுடைய சீடர்கள் ஜெபம் எங்களுக்கு சொல்லிக் கொடும் ஆண்டவர் என்று கேட்டவுடனே எப்படி தொடங்குகிறார்? விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே. இயேசு மட்டும்தான் அந்த கடவுள் என்று சொல்லாம் கூட இந்த தந்தை அப்பா என்ற வார்த்தையை அவர் எங்கிருக்கின்றார்? அங்கு இருக்கின்றார். ஏன்னா அவர் ஒரு யூதர். யூதர்கள் அனைவருடைய நம்பிக்கை கடவுள் விண்ணுலகில் இருக்கின்றார். அதனால்தான் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற வார்த்தையை இயேசு இப்படி தான் தொடங்கி மக்களுக்கு புரிய வைக்கின்றார். அதுதான் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று யூதர்களுக்கு சொல்கிற வார்த்தை. விண்ணில் இருக்கின்ற கடவுள் நெருங்கி வந்து விட்டார், மனம் மாறுங்கள்,
இப்படியே இருக்காதீர்கள், பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்கிறார். இவ்வாறாக இயேசுனுடைய பணி வாழ்வு தொடங்குகின்ற ஒரு இடமாகவும் அங்கே உள்ளது. ஏன் மீனவர்களை அவர் தேர்ந்து கொள்ள வேண்டும்? மற்றவர்களை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. ஏன் மீனவர்களை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருக்கு விவசாயம் செய்த பகுதியும் பார்க்கின்றார், மீன் பிடித்தவர்களுடைய பகுதியும் பார்க்கின்றார். இயேசு ஒரு தச்சர், அவருக்கு பிடித்தமானவர்கள் ஒருவேளை தச்சரை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம், அல்லது அதை சார்ந்த மக்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். எதற்கும் சம்பந்தமே இல்லாமல், தன்னுடைய தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஏன் அவர்கள் மீனவர்களை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களை பற்றி சொல்கின்றார்கள், அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள், வலையை வீசிவிட்டு காத்து கொண்டிருப்பார்கள், எவ்வளவு நேரமானாலும் எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பார்கள். மூன்றாவது, அங்கே எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் மன வலிமையோடு கடலுக்குள் பயணம் செய்வார்கள். இவ்வாறாக அந்த சரியான நேரத்தில் எங்கு எது கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று திட்டமிட்டு அங்கே அவர்கள் செயல்பட்டார்கள். அதனால்தான் இயேசு அவர்களை தேர்ந்து கொண்டால், மீனவர்களை தேர்ந்து கொள்கிறார். இவர்கள் கட்டாயம் வந்தால், என் பின் வந்தால் என் பேரால் பல இன்னல்கள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் இவர்கள் பொறுமையாக இருப்பார்கள், நிதானமாக ஏற்றுக்கொள்வார்கள், விட்டு கொடுப்பார்கள் என்கிற ஒரு மனநிலை இயேசுவுக்கு அன்றைய நாளில் இருந்ததால் அந்த மீனவர்களை அவர் இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம். என்னை பின் செல்லுங்கள் என்று சொல்லி தேர்ந்து கொள்கின்றார். எனவே பிரியமானவர்களே, சீடர்களிடம் காணப்பட்ட அந்த பொறுமை, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், தன்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்தல், இவ்வாறாக இந்த விண்ணரசின் விழுமியங்களை நாமும் பின்பற்றி வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.